இப்போ நான் வந்து ஒரு ஸ்லைட்லி கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் நான் கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆன்டி வேக்சின் ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது, அதாவது வேக்சினையே போடக்கூடாது அப்படின்னு. அவங்க வந்து என்ன ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்கன்னா, வேக்சின் போடுறதுனால தான் ஆட்டிசமும் டெவலப்மெண்டல் டிசார்டரும் வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது கரெக்டா? அதாவது அறிவியலுக்கும் நம்பிக்கைக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம். நம்பிக்கை எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், கடவுள் இருக்காரு, டே போய் சாமி விட்டு போயிட்டாருடா அப்படின்னு. ஸோ அறிவியல் வந்து கேள்வி நிறைய கேட்கலாம். கேள்வி கேட்கறது அறிவியல் என்கரேஜ் பண்ணணும். இந்த கேள்வியை கேட்டாங்க நிறைய டாக்டருங்க, சயின்டிஸ்ட்டு கேட்டாங்க. ஆட்டிசமுக்கும் எம்எம்ஆருக்கும் தொடர்பு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியா, ரிசர்ச் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. நிறைய ரிசர்ச்சில் வந்து இல்லைன்னு தான் வந்தது. அப்புறம் ஒரு பெரிய ரிசர்ச் என்ன பண்ணாங்கன்னா, மெட்டானு சொல்லுவாங்க. நிறைய பேர் ரிசர்ச்சை சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஒரு 6 லட்சம் குழந்தைகளை வந்து யூரோப்பில் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. எம்எம்ஆர் போட்ட குழந்தைங்களுக்கும் போடாத குழந்தைங்களுக்கும் ஆட்டிசத்தோட இன்சிடென்ஸ்